ஸோ ஹலோ மக்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்ன வரவேற்பது உங்கள் டிஜிடி. நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்குறது தெரில. சரி வாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் இப்போ வந்து நம்மளாம் எவனையாவது ரூம் மேட்ச் கூப்பிட்டு வம்பலுக்கு போகிறோம். ஓகேவா, வாங்க போகலாம். ஏன்னா நம்ம கிட்ட கண்டென்ட் எதுவுமே கிடையாது மக்களே. கண்டென்ட் இல்லாத காலத்தினால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிருந்தேன். சரி போனால் போது ஒரு ரூம் மேட்ச் போடுவோம்னு சொல்லிட்டு ரூம் மேட்ச் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு என் கூட ரூம் மேட்ச் போடணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனா யூடியூப் சேனல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு யூஐடி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ போட்டு உள்ள வந்தீங்கன்னா என்னோடய யூஐடியோ அங்கே மாதிரி தொணத்தொன்னு பேச முடியல. தொணத்தொன்னு பேசினா தலைவலிக்குது, தொணத்தொன்னு பேசாமல் இருந்தால் போர் அடிக்குது. ரூமை பாட்டு பிக்னிக் க்ரியேட் பண்ணுவோம். பதினஞ்சு எவனும் மாட்ட மாட்டானே, அது வேறு விஷயம். எவனும் வரவே மாட்டானே, உள்ளே வர மாட்டானே எவனும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்போல்லாம் பார்க்கக்கூடாது. நான் என்ன உங்கள் சொத்தாக கேட்க, ஒரு சப்ஸ்கிரைப் அதை பண்ணுங்களேன். எங்கே எப்படி இருக்கீங்க? யுவர் ஆன்டி இந்தியனுங்க, ஆன்டி இந்தியன். ஒரு வெரிபீஸ் மாட்டிச்சு. இது என்ன கதை? இது இப்போ நம்ம பண்ண போகிறது 2 vs 2 கிடையாது, 1 vs 2 தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். யாருக்கு கடியுது? எனக்கு கடியுது. அவ்வளோதான் அதே விடா தீர்வு. திருப்பி மற்ற பாஸ்வேர்டு 1 vs 1 பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஆமாம், 1 vs 1 பண்ணுவோம்மா. ஐயோ எப்படியா ஸ்டார்ட் ஆகிட்ட வீடியோ ஓடுவான். உள்ளே வந்தாலும் இருப்பாரு. ஐயோ வந்துட்டான். சரி வாங்க 2 vs 2 பண்ணிடலாம். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லாத ஒரு விஷயம், ஏஞ்சலிக் பேண்ட் எடுத்துகிட்ட மக்களே. பரதேசி இவ்வளோ இல்லைடா பேர். அது நடிக்கிற உதவி பணம் நான் வித்தியாசமாக பண்ணுவேன். இவ்வளோ ஜோனில் மாட்டி விட்டா அசிங்கமாக கேட்பேன். வெளியே வர என் சித்தனா ஜோனு வெளியே வாடா என் பேனு. ஃபஸ்ட்டாயா பரவாயில்லையே. இதுவே பண்ணுமா பண்ணாதா? நோரு தான் வச்சிருப்பேன். அதிகம் இதுவே பண்ண முடியுமா தம்பி? சும்மா இருக்குங்க, பார்க்கலாம் எப்படி மேட்ச் போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருவானோன்னு தோணுது.
எங்கே அடிக்கவே மாட்டேங்குது இதே சோனில் போய் சுற்ற முடியாது. அதுதான் சொல்ல முடிஞ்சிச்சு. நினச்சது தான் நடந்தது. ஒரு கிலோச்சி தான் தரேன். ஒரு கிலோவில் ஒரு டேமேஜ் வரும். அது ஆப்போசிட் டீம்னா அதிகமாக இன்னொன்று ஒரு கிலோவில் ஒரு டேமேஜ் வரும். 2 பேரும் ஒரே கிரிட்டில் இருப்பானுங்களோ, பிளான் போட்டு நட்டுருப்பானுங்களோ. மச்சான் நான் அடிக்க மாட்டேன், நீ அடிக்காது, அவனை 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு பிளான் போட்டு வந்துருப்பானுங்க. ஏன் சென்சிட்டிவிட்டி வச்சுக்கிறோம் டிஃபால்ட் வச்சுருந்தோம். ஏர் ட்ராப் எடுக்க மாட்டேன் யார். சரி அத்தரை வந்துச்சு. அத்தரை ஒன்று போட்டு நான் அதில் பார்த்துக்கேன். நம்மளும் ஒரு ப்ரோ பிளேயர் காமிப்போம் வாங்க. ஃபஸ்ட்டாயா அல்ட்ராயா டெசர்ட்ரா அழுத்தது அவ்வளோ சொல்லி கேக்குதியா. சரியான சொல்லி என்ன அழுத்துறான்னு பார்த்தீங்கன்னா டப் 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 டப்ன்றாக்குள்ள டபுள் பேரில் நீ வந்து கிட்ட இருந்து அடித்தா அவனுக்கு வந்து டேமேஜ் கிடைக்கும். பட்டு தூரமாக இருந்தால் அவ்வளோ டேமேஜ் போகும். ஸ்பேஸில் வந்து போகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். அது டபுள் பேரில் அளவுக்கு ரேஞ்சு கிடையாது ஸ்பேஸுக்கு. பட் வந்து ஓரளவுக்கு அடிக்கும், டேமேஜ் வந்து நிறைய கிடைக்கும்ன்றதான் நான் ஸ்பேஸ் எடுப்பேன். சம்டைம்ஸ் ஸ்பேஸ் எடுப்பேன், சம்டைம்ஸ் டபுள் பேரில் எடுப்பேன். என்ன இது எடுப்பேன் எனக்கே தெரியாது. வெளியவா தம்பி அஷ்டாயா பரவாயில்லையா சூப்பர். அமௌண்ட்டு போட்டு தான் பாரு லெவல் தப்பிச்சிட்டான். அமௌண்ட்டு போட்டுருந்தாலும் வெறியாகிட்டு இருக்கேன். இது என்ன கதைன்னு பார்க்கலாம். மஜா மஜா வேறு லெவல் ப்ரோ. வேறு ஓப்பனில் வச்சுக்கிட்டே லேட் பண்ணுறான் அவன். வேறு லெவல் ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. வேறு லெவல் வேறு லெவல் ப்ரோ. மஜா மஜா. யோ ஜெயா அமௌண்ட்டு போடக்கூடாதியா, அவனுக்கு சொன்னாலும் முடியாதுயா. ஸ்பேஸில் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. ட்ராக் பட்டு நம்ம மேலே போகணும். வாட்டை வரலன்னா அது வந்து கரெக்டாக மேலே ஏறாது. சுற்றி நோக்கணும் அவங்க நெல் வச்சா ராகரேஜ் நெல் வச்சாங்க. அவங்க தம்பி ரோஸ் நீ அடிச்சுட்டு நான் பெரிய ஆளாக இருந்து தம்பி வெளியவா வெளியாடா. உன்னை ஏற முடியா மேலே யாயா நீ.
முதலாவது மாட்டின்னு இருக்காங்க. ஆனால் மூஞ்சி அதுவாக வருது. வேற லெவல், வேற லெவலே. இவன் தான் கைஸ் மென்டல் மாதிரி அமௌண்ட்டு போட்டான். அவனை என்னச்சிட்டு அமௌண்ட்டு போட்டானுங்கன்னா நன்றி நன்றி. குஜராத் சொன்ன பன்றிக்கு நன்றி. இவர் இவதோ அதோ டெய்லர் வதோ நாங்கள் இதெல்லாம் வச்சுருவோம். எங்களுக்கே வா அதை பேர் மாஸ்டர் டேய். எதுவுமே யூஸ் பண்ண த்ரோபிஸ் ஆட்ரா பேசுனால தான் அந்த த்ரோபிஸ் வந்துருக்கு. ஏய் யாரா இவன்? ஐயோ சுற்றி கிரால் போட்டுக்கிது. அப்படி இல்லை கடை அதே பாரு. அதான் வந்து நட்டு அடியிலே அப்படியே போயிட்டுருப்பாங்க. பேர் அவனுக்கா மஜா. அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம 9 சப்ஸ்கிரைப் தான் வச்சுருக்கோம். சப்போர்ட் இவங்க சைட்லேருந்து வர முடியாது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்கள். நீங்களாம் எவ்வளோ அழகு தெரியுமா? நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த உலகம் வந்து எங்கேயோ போயிடுங்க. எங்கேயோ இப்படி பண்ணிட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது இப்போ ஐஸ் வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் ஐஸ் வைப்பேன். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஏன்னா மூஞ்சி மேலே கொடுத்து முடியும் சொல்லிவிட்டேன். டேய் யாரா நீ போகும்போது மூஞ்சிக்கு மேலே க்ளோவ் போடுறேன். யார் கைஸா பாஸ்போர்ட் மூஞ்சி போடாமல் கை போட்டு நடுவாம்பல க்ளோவ் போட்டு வலிக்கினே வரான் பையன். எங்கே அந்த ஒன்று பீஸ் ஏய் க்ளோவ் போட்டு மாட்டி விட்டான்டா. ஓ மெடிக்க சுற்றுவியா? சரி சுற்று. நான் போய் அவனை பதற வைக்கிறேன். பதற விட்டு பதற விட்றேன் பேர் அவனை. எங்களுக்கே மூவ்மெண்ட்டா? மூமெண்ட்டுக்கு மூமெண்ட்டு எங்களுக்கே மூமெண்ட்டா? மூமெண்ட்டா? மென்டலே. நீ சும்மா இருந்தா கூட நான் அவனை இவ்வளோ கத்திர விட்டுருக்க மாட்டேன். அவகாசிட்டு மூமெண்ட்டுக்கு அமைகிற நீ எங்கேயா போனா நீ? நீங்கள் கண்ணு முன்னாடியே மெடிக்கெட் போடுறது தான் நம்ம கலாச்சாரம். ஐயோ அவனை வெளியே வர முடியா? சரி 2 பேராச்சும் பரவாயில்ல. யார் நான் நினைப்பேன். This is what I expected from this bike. இது வந்து சரி அப்போதான் அவர் நம்ம ஃபஸ்ட்டு அவனோட அசீவாக போயிடும். ஃபன்னு மேட்ச் தான் கைஸ்.
ஆப்போசிட்டில் எனக்கு யாருன்னெலாம் தெரியாது. யாரும் தெரியாமல் அப்புறம் மட்டும் போடலாம் அப்படின்னு கேட்காதீங்க. ஆனால் ஒரு வாட்டி அந்த ஒருத்தன் டச்சுயாகான் பார்த்தீங்கன்னா அவனோட மேட்ச் போட்டேன். அவன் வந்து அமௌண்ட்டு போட்டான். அது வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் இருந்தால் மக்கள் ஒரு மேட்ச் கூப்பிட்டான். சரி நானும் போனேன். அதுதான் பழைய கதை. போனேன். என்ன பண்ணுவானா, அப்போ எனக்கு வந்து அவ்வளோதான் ஆட தெரியாது. நான் பச்சை பாட்டி. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் நான் பச்சை பாட்டி, அதாவது எதுவுமே தெரியாது. வந்துட்ட வெட்டிங்கன்னு தெரியாது, எந்த கருமும் தெரியாது. கஷ்டம் பரவாயில்ல. உங்களுக்கு போட்டு தான் போகிறேன். என்ன பண்ணுவேன் எங்களுக்கே வா தம்பி, எங்களுக்கே வா இரு. உங்கள் கதை என்ன ஆகுது? ரொட்ட போகிற அத்த ரோடு ரைஸ் வெளியேற்றிட்டாங்க. ரைஸ் நம்ம மேலேயே கையை வச்சு கொடுத்தான் ஒருத்தன். அவன் மூமெண்ட்டு காமிச்சது இதுக்கு தான் நான் பாட்டினேன். நம்மளுக்கே ரிப்பீட் அடிக்கிறாராமா. ரிப்பீட் டை தம்பி, இதுதான் தவறான செயல். பிலிப்ஸே நீ பண்ணுறது புலிப்ஸே. என்கிட்ட புலிப்ஸ் பண்ணலாம் உனக்கு பல்ப்ஸு வந்துடும். என்னடா வீடியோ ரெக்கார்டிங் பண்ண நம்மளே புளி புளிச்சோம். ஏய் கஷ்டம் பரவாயில்லையா? யோ ஆனால் நான் உன்னை விட மாட்டேயா. நீ பண்ண வேலைக்கு உன்னை வச்சு செய்கிறேன்டா. எறா டேய், என் மேலேயவா கையை வைக்கிற? இப்போ சென்சிட்டிவிட்டி மாதிரி அதாவது ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்து சென்சிட்டிவிட்டி மாற்றிட்டே இருப்பேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வச்சு யோசிக்க வேலை. அது மேட்ச் விளையாடுருப்பாங்க. நல்லா சரி போகலாம். யோ இது என்னயா இது? மாட்டிக்கிட்டாங்களா? சொல்லு பஸ். யோ நான் யா ஃபஸ்ட் அடி வாங்கினா படிக்கிறான். டேய் என்ன நீ வர வர விருப்பத்திட்டே இருக்க? வச்சுக்கிறேன். இல்லையா? யோ வெறுப்பத்துறான் அவன். அச்சி அவர் டாடா கிளியிற. என் பேர் அல்வி வீட்டு இல்லடா. ஏய் வா வத்தேன் நாயே நோடுற அப்படி. இது கரெக்டாக வர மூஞ்சி முன்னாடி அவளுக்கு.
பரதேசி செத்து என் உசுராக வாங்குது. இதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. தோத்தனா தோத்துட்டேன்னு போடுறேன், ஜெயிச்சனா ஜெயிச்சன்னு போடுறேன். அதுதான் இதில் நம்ம வெளிப்படையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆட தெரிஞ்சதுன்னா ஆட தெரிஞ்சதுன்னு போடுவேன், ஆடத்தரலாம் போட வேண்டியது தான். எவன் கேட்க போகிறான்? நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டு தான் முக்கியம். பார்க்குறீங்களா, என்ஜாய் பண்ணுறீங்களா, அவ்வளோதான். நம்ம கேமிங் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ தான் சேனலே ஆரம்பிச்சுக்கிறேன். அது என்னத்தை வச்சு நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. யார்? யார்? நம்ம பையன்தான். நம்ம 2 பையன்தான். எது தானே வரணும்? வாடி 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 கைப்படாத சீட்டி நோண்டி பார்ப்போம். நான் போடுவேன். டிவி பார்க்குறேன். சாரி மக்களே, ஒரு முக்கியமான வேலை இருந்ததுனால போல் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அவங்க அவன் அமௌண்ட்டு போடலான்னு வந்தேன். அது இதுதான் பண்ணிட்டான். இன்னொரு பீஸா? யோ இந்த நாய் ஒரு ரவுண்ட் நல்லா ஆகுது, ஒரு ரவுண்ட் நல்லா ஆட மாட்டேங்குது. இதான் என் டீம் மட்டும் தான் சொல்கிறேன். நான் ஒருத்தனை முடிச்சிட்டேன்னா ஆடுறான், இல்லைன்னா ஆட மாட்டான். என்னடா கதை? வாடி 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 கைப்படாத சிந்தி. 24 நிமிஷம் போயிடுச்சு வீடியோ. அவனை நாங்கள் ஆறு, நான் அவனை ஆறு. அழகாக ஆன் பண்ணியிருந்தா கூட அஷ்டு பண்ணது. அது எப்போ அடிக்கிறான்னு வரும்போது குளோவால் போடுறீங்க கரெக்டா? யாரையாவது குச்சி குச்சி வெறுப்பேற்றினுறான். போட்டு தான் பாரு, வாயில் அசியமாக வந்துடும்டா. போட்டு தான் பாரு. நீ போடு போடு, என்ன போடுறியோ போட்டு. நான் மட்டும் டவுன்லோட் பண்ணல. போடு 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 போடு. உன்னை அச்சிக்கிறே இருந்தா மட்டும் பாடுறா டாய்.
ஒன்றையும் ஒன்று உன்னை டாலாக இழிகிறேன். இதெல்லாம் ஒன்றையும் ஒன்று வரமாட்டேன் தெரியும். அதுவே ஓட்டுருவேன் வேறு விஷயம். இருங்க பாய்ஸ், அதோட கரெக்ட் பொசிஷன். ஏன் கரெக்டாக ஆக மாட்டேங்குது. அதுவுமே பண்ணல, நான் அமௌண்ட்டு போட்டேன். அதை ரேஷன் விட்டுங்க, தட்டி விடுங்க. இது யாருக்கு வாங்குது? எஸ்கே கேமரா இன்ஸ்டால்மெண்ட் 3 பீஸ் இன்ஸ்டியூட் மாற்றுவோம். காசு இதுக்கு எடுத்துக்கிறேன், யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்துக்கலாம். சரி பண்ணிட்டு யோ வஸ்டாயா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அவரை 1v1 கூப்பிட்டு அவரை வச்சு செய்கிறாங்க. பண்ண வேலை எப்படி மக்களே. சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ உங்கள்கிட்ட இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ரொம்ப கைஸ்.